கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாளும் நமது பின் கர்த்தராகிய நமது கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணை பரிசுத்தம் வார்த்தைகளை நாம் தேவன் இப்படியாக நம்மளை ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு பிதாவாகிய தேவ கர்த்தர் வழியாக நன்றி. தேவ கிருபையினால நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நாம் தியானித்து வருகிற கிருபங்களின் விசேஷமாக தேவ கிருபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். அதில் குறிப்பாக கடந்த வாரத்தில் நம்ம 9வது அதிகாரத்தை பார்த்து நிறைவு செய்திருந்தோம். 9வது அதிகாரம் பார்த்து நம்ம 9வது அதிகாரத்தினுடைய முடிவில் ஒரு எச்சரிப்போட அந்த ஒரு அதிகாரத்தை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது திருச்சபை அவர்களுடைய பலி நிறைவேற ரத்தத்தை கொண்டு போகும் பொழுது, அதாவது காட்டுக்கடாவனுடைய பலி நிறைவேறி முடிய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த திருச்சபை பிள்ளைகளினுடைய பலியை எப்படியாக நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த 10ஆம் அதிகாரத்தில். அப்போ இன்றைய தினத்தில் நிருபங்களின் பாகம் 97 எபிரேயருக்கு எழுதின பகுதி காணிக்கிறது. இந்த ஒரு பகுதிக்கு நாம் ஒரு தலைப்பு கூட கொடுக்கலாம். அப்படின்னா சித்தம் செய்ய வருகிறேன், சித்தம் செய்ய வருகிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நம்ம 10ஆம் அதிகாரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு 3 பாகங்கள் கடந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 10ஆம் அதிகாரம் பார்ப்பதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் நம்ம 9ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பாகத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ சபையினுடைய பலிகள் எப்படியாக நிறைவேற்றி முடிக்கணும், தேவன் காத்து கொண்டிருக்கிறார், தாமதிக்கிறார் என்று சில அவர் தாமதமா இல்லாம இன்னும் அவருடைய ஆதீனத்தில் குறித்து அவர் என்ன பண்றார், வெயிட் பண்றார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு. பரலோகத்தில் இருக்கிற சாயல் பூலோகத்தில் ஆசரிப்பு கூடாரம், அதுக்கு பேசி பலியின் முறைமைகளை குறித்து, பலியினுடைய ஒழுங்குமுறைகளை குறித்து பேசிட்டு வர்றார். ஸோ அதனால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு. பரலோகத்தில் உள்ளவைகளோ, இந்த சாயலுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் தேவன் பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கார். அப்போ பாருங்க, நிழலுக்கே அவ்வளவு முக்கியம்னா நிஜம் அதை காட்டிலும் விலையேற பெற்றது, அதை காட்டிலும் மதிப்பு மிக்கது. அதை பார்க்கக்கூடிய பார்வை, அதற்கு கூடிய கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்றார். அதுதான் பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அப்படி. பரலோகத்தில் உள்ளவைகள் அப்படின்னா பாருங்க, கூட ஒரு ஒரு வசனம் ஆகையால் பரலோகங்களே சர்வ சங்கமாகிய சபைன்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு கூட பரலோகம் தான் பேர், சபையின் பிள்ளைகள். அப்போ பரலோகத்தில் உள்ளவைகள் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு விசேஷித்த குணங்களோட, விசேஷித்த ஒரு தேவனுடைய வழிநடத்துதலோட, தேவனுடைய குணாதிசயங்களோட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கான விளக்கங்கள் நம்ம பார்த்தோம். பாருங்க, நிழல்ல பாவ நிவர்த்தி காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவினுடைய பலி தேவைப்பட்டுச்சு அப்போ நிழல்ல. ஆனா நிஜமான பாவ நிவர்த்தி அவருடைய ராஜ்யத்துல தான் உண்டாகும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அங்க ராஜ்யத்துல மிருகங்களுடைய பலி கொண்டு போய் சேர்க்கப்படுமா அப்படின்னா அப்படி அல்ல, விசேஷித்த பலிகள் கடந்த வாரம்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ பரலோகத்துல அவருடைய ராஜ்யத்துல நிறைவேறும். அதே போல அங்க மிருகங்களினுடைய பலி அல்ல, விசேஷித்த பலிகளினால பரலோகம் சுத்திகரிக்கப்படுது. இந்த விசேஷித்த பலிகள் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கவனிக்கும் பொழுது பாருங்க, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் அந்த கடைசி வசனங்கள் மொழிபெயர்ப்புகள். அதற்கு நம்ம முதல்ல பாவ நிவாரண பலி, அதாவது பாவ நிவாரண பலினா என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த ஒரு பாவ நிவாரண நாளினுடைய ஒழுங்குமுறைகள்,
அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பாருங்க, முதல்ல காளை பலி செலுத்தப்படும். நல்லா கவனிச்சுக்கலாம். பாவ நிவாரண நாள் என்ன, அந்த நாள்ல என்ன செய்வாங்க, அதான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ முதல்ல ஒரு காளை வந்து பலி செலுத்த, அதனுடைய ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுக்கிறாங்க. பாத்திரத்தில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரோன் வந்து அந்த காளையை நெருப்புல தகனிக்கணும். அப்புறம் உள்ள, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து தூபபீடத்துல தூபம் போடணும். அந்த புகை வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். ஆரோனும் போயிட்டு பின்பு திரும்பி வந்து ரத்தம் இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கிருபாசனத்தால 7 முறை வந்து தெளிப்பார். இது அந்த ப்ராசஸ். இதை நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து யாருடைய பலியை குறிக்குதுன்னா, பாருங்க, காளை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பலியை இது அடையாளப்படுத்துது. கிளியரா. அப்ப காளையை அங்க வெட்டுறது அப்படிங்கிறது, ஏன்னா அங்க பலி செலுத்த காளையை வெட்டணும். பலி செலுத்துறது அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்கு எப்படி பொருந்ததுன்னா, கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தை அது வந்து அடையாளப்படுத்தக்கூடிய, அதாவது கிறிஸ்துவுடைய அர்ப்பணிப்பு. இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் சொல்லி தன்னை வந்து வாலண்டரியா அந்த அர்ப்பணிப்பை அது வந்து அடையாளப்படுத்துது. அதே போல அங்க அந்த ரத்தம், காளையினுடைய ரத்தம் தெளிச்சாங்க. அதே போல இங்க ரத்தம் தெளிக்கிறது அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய மரணத்தை அது வந்து அடையாளப்படுத்த. அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டுக்கடாவினுடைய பலி கூட அங்க நிறைவேறும். இப்ப ஆட்டுக்கடா அப்படின்னா 2 ஆட்டுக்கடா செலக்ட், கோக்கடா விட்டுறாங்க. சீட்டு விழுந்த அந்த ஆட்டுக்கடாவை வெட்டும், அதாவது பலி, அதனுடைய ரத்தத்தை ஆல்ரெடி வந்து அந்த காளையினுடைய ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில், அப்ப அந்த அதே பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணி இந்த இந்த ஒரு ஆட்டுக்கடாவினுடைய ரத்தத்தை அவங்க வந்து, அப்ப அது வந்து அதுல 7 முறை வந்து அப்புறம், அதாவது அந்த காளையினுடைய ரத்தம் 7 முறை கிருபாசனத்தின் கொஞ்சம் அந்த ரத்தம் வந்து இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல இப்ப இந்த ஆட்டுக்கடாவினுடைய ரத்தத்தையும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்ப இந்த 2 ரத்தம், அதாவது காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவினுடைய 2 ரத்தமும் அங்க என்ன ஆகுதுன்னா கலக்குது, அதாவது ஒண்ணாகுது. அப்ப இதுக்கு அப்புறம் வந்து பாருங்க, நேரா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க வந்து போறாங்க. மகா பரிசுத்த போறாங்க. தூபம் அங்க வந்து போடப்படல. தூபம் அங்க வந்து போடப்படல. அப்ப ஆட்டுக்கடாவினுடைய அந்த ரத்தம் காளை ரத்தத்தோட மிக்ஸ் ஆயிட்டாலும் அதுக்கு பேர் என்னதான் அப்படின்னா ஆட்டுக்கடா ரத்தம் அப்படின்னு சொல்லி. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துல 7 முறை வந்து அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தூப பீடத்துல அவங்க வந்து தெளிக்கிறாங்க. சுத்திகரிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் பலிபீடத்தின் மேல வந்து அதை வந்து தெளிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பாவ நிவாரண நாளினுடைய அந்த ஒரு ஒழுங்குமுறை அங்க நிறைவேறுது. அங்க ஒழுங்குமுறை கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் அந்த பாவ நிவாரண நாளினுடைய ஒரு காரியங்களாக, ஒழுங்குகளாக நம்ம ஏற்பாட்டில் பதிவு செய்து ஞான டீட்டெயிலான பாடங்களாக இருந்துட்டாலும் வரிகளோட நம்ம வந்து, அப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மேலோட்டமாக நாம் வந்து புரிஞ்சுட்டோம். ஆனால் இதனுடைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் தேவன் ரொம்ப அழகாக குறிப்பிட்டு, அப்போ இந்த விஷயத்தை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாயிண்ட்ஸ், இதை மட்டும் நம்முடைய நினைவில் வச்சுட்டு இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நம்ம கடந்து போகும்பொழுது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாலே கேள்வி நம்ம கேட்கலாம். பாருங்க, ஞானஸ்தானம் நம்ம வந்து ஏன் எடுத்துருக்கோம்? ஞானஸ்தானம் இதுதான் தலைப்பா வைக்கலான்னு பார்த்தோம். இருந்தாலும் வந்து தலைப்பு வந்து சித்தம் செய்ய அப்படிங்கிற பாடத்திற்கு வர்றதுனால, அப்ப ஞானஸ்தானம் நாம ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு பின்னால பாடத்தினுடைய நிறைவுல நாம வந்து பார்க்கலாம். இப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்த ஒரே விதமான பலிகளினால அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரண, அது கொஞ்சம் பெரிய வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவர்களின் நிழலாய் மாத்திரம். இதுல ஆர்டரே கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க. அதாவது நிழல் ஃபர்ஸ்ட், பொருள் செகண்ட், மூணாவது தான் நன்மை. ஃபர்ஸ்ட் நிழல், பொருள், நன்மை, இதுதான் வரும். ஆனா இங்க ஆர்டரே வந்து அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு பாருங்க. நிழலாய் மாத்திரம் இருக்கு. அப்போ நியாய பிரமாணம் அப்படிங்கிறது வரப்போகிற அந்த ஒரு நன்மைகளுக்கு ஒரு நிழலாய் மாத்திரம் இருக்குது. அதுதான் நம்ம கொலோசியர் 3:17 2:17 வாசம், அவைகள் வரும் காரியங்களுக்கு
நிழலா இருக்குது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது அப்படின்னு. அதே போல எபிரேயர் 8:5 வந்து படிச்சோம். இவர்கள் செய்யும் ஆராதனை பூலோகத்துல பூமியில செஞ்சாங்க இல்லைங்களா? அந்த இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் அது வந்து ஒத்து இருக்குது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் இரு என்று தேவன் அவருக்கு கட்டளை வந்து மோசே கிட்ட அங்க வந்து தீர்க்க தரிசனத்துல, அதாவது தரிசனத்துல காண்பித்த அந்த ஒரு காரியங்களின்படியே நீ வந்து என்ன பண்ணணும்னா கூடாரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் இருக்கார். அதே போல நீ அப்படி செய்யறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அவருக்கு வந்து கட்டளை கொடுத்திருக்கார். ஏன் அப்படி வந்து ஒரு கட்டளையா கொடுத்து ஒரு எச்சரிச்சு ஒரு வார்ன் பண்ற மாதிரி ஒரு எச்சரிச்சு அதை வந்து செய்ய சொல்றாரு அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது அது வந்து பரலோகத்தில் உள்ளவர்களுடைய சாயலுக்கு இருக்குது. பரலோகத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பூலோகத்துல செய்யணும். அதுதான் மெயினா தேவன் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம். அப்போ இங்க பூலோகத்திலேயே ஏதாவது தவறுதலா செஞ்சுட்டா பரலோகத்துல எப்படி ஆயிருங்களாம்? தவறுதலாயிரும். இதுக்காகத்தான் தேவன் வந்து எச்சரிச்சு என்ன பண்றாருன்னா கட்டளை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளினுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்குது. ரொம்ப நீங்க வந்து கவனமா செய்யணும். அப்போ இதனால வருஷந்தோறும் செலுத்தப்படக்கூடிய அந்த ஒரே விதமான பலிகளினால, இந்த ஒரே விதமான பலிகள் அப்படின்னா பாருங்க, காளை வெள்ளாட்டுக்கடா, காளை வெள்ளாட்டுக்கடா, இது ஒரே விதமான பலிகளினால இப்படி பலி செலுத்துறது அல்லது அப்படி செலுத்துறது செலுத்த வருகிற அந்த ஒரு ஜனங்களை ஒரு காலம் பூரணப்படுத்தாது. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் பலி செலுத்துறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து பாவ நிவர்த்தி, அதாவது பாவ மன்னிப்பு அங்க வந்து கிடைக்குது. உடனே இவங்களோட அவங்க மனசு எப்படி எப்படி ஏங்குமா நினைக்குமா, வருஷம் எப்போ அப்படின்னா உடனே பாவ மன்னிப்பு நம்ம பாவம் பண்ணுவோம். உடனே நம்ம பாவ மன்னிப்பு தேவைப்படும். அடுத்த வருஷம் எப்படி எப்போ வரும் அப்படிங்கிறது தான் இருக்குமே ஒழிய, இந்த வருஷம் தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்காரே, இந்த வருஷம் தேவன் நம்மளுக்கு இறங்கி இருக்கிறாரே, தேவன் இப்படியாக நன்மையினால் முடிசூட்டி இருக்காரே, அதற்கு நாம் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து வராது. அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாங்க, அது ஒரு காலம் பூரணாகாது. அப்போ அதே ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு அன்புக்கு. தேவன் இன்றைய நாட்கள் நம்மளுக்கு எவ்வளவு கிருபை, எவ்வளவு இரக்கம் கொடுத்திருக்கு, எவ்வளவு தயவு கொடுத்திருக்கு வாழ்க்கையில். அப்போ அதையெல்லாம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உற்று நோக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா பரலோகத்திற்குரியவர்கள். அப்போ பரலோகத்திற்குரிய குணலட்சணங்களை அணிகலன்களாக அணிந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா பாருங்க, இப்ப நீங்க வானத்தை வந்து பார்க்கிறோம். வானம் அப்படிங்கிறது மட்டும்தான் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் டு காட். ஆனா பூமி பாருங்க, அதாவது தேவனுக்கு கீழ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில். ஆனா வானம் பாருங்க, முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் தேவனுக்கு என்று காட்டுது. அதனாலதான் சங்கீதக்காரர்கள் சொல்லும்போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதுல எல்லாமே சரியாக தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கண்ணிசைவுக்கு ஏற்ப அங்க நடந்துட்டு இருக்குது. முழுமையான கீழ்ப்படிதல் அங்க வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த ஜனங்கள் எப்படி மனசுக்குள்ள அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அடுத்த வருஷம் மறுபடியும் வரும், மறுபடியும் நம்ம அதே மாதிரி போய் பலி செலுத்திட்டா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா தேவன் 1000 தலைமுறை இரக்கமுள்ள ஒரு தேவனாகத்தான் இருக்கிறார். அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சலுகையாக இருக்குது. அந்த மன்னிப்புக்குள்ளதான் தேவனுடைய இரக்கம் இருக்குது, தேவனுடைய கிருபை இருக்குது, தேவனுடைய காருண்யம் இருக்குது. ஸோ அதை நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ணணும்? திருப்பி நாம வந்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா பரலோகத்தில் உள்ளவைகள் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க தேவன் வந்து என்ன பண்றாருன்னா சுட்டி காட்டுறார் அன்புக்குரிய சகோதரர். அப்போ பாருங்க, அடுத்த வருஷம் அங்க எப்ப வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு அங்க வந்துருதுன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த 7ஆம் மாதம், அதாவது யூத நாட்காட்டியின்படி அந்த 7ஆம் மாதம் மாதத்தினுடைய 10ஆம் நாள், 10ஆம் நாள் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்களாம். அப்ப இதனுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த வருஷம் பாவத்திற்கான பலி செலுத்தியாச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளம் இல்லை. எப்படியும் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அடுத்த நாள்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம செஞ்சும் செஞ்சும் ஏன்னா பாவத்தை நம்ம செஞ்சோம். அப்போ இதற்கான பலி அடுத்த வருஷம் செலுத்திட்டா போதும். இப்ப நாம கிருபை வாங்கிட்டோம், அடுத்த வருஷம் மறுபடியும் செலுத்திட்டா போதும், அதோட நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்போ அதோட அந்த பாவத்திலிருந்து பூரண விடுதலை நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. அது அந்த ஜனங்கள் பாவத்திலிருந்து பூரண விடுதலை கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை. அப்போ இந்த ஒரு பலியை வந்து
ஒரு காலம் வந்து என்ன பண்ணாதுன்னு சொல்லி ஒரு விடுதலைய, ஒரு மீட்பை தராது, ஒரு பூரணப்படுத்தாது அப்படின்னு நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் புரிய தான் பாருங்க. இங்க பிரதான ஆசாரியன் தன்னுடைய மற்றும் ஜனங்களினுடைய பாவங்களுக்காக காளைகளையும் வெள்ளாட்டுக்கடாவையும் பலியா, மேலும் ஒரு ஆட்டை வனாந்திரத்திற்கு அனுப்பி பாவங்கள் அனைத்தும் அது வந்து அடையாளப்படுத்தலாம்னு சொல்லி நம்ம பார்க்க 2 ஆடு செலக்ட் ஆகி வர்றதில்ல. ஆனா ஒரு காலம் இந்த ஒரு பலி முறைகள் வந்து அங்க பழைய ஏற்பாட்டுல பூரணப்படுத்தல. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து பாவம் செய்து அது வந்து இங்க கிளியரா அவர் வந்து சொல்றார். அப்ப அந்த நியாய பிரமாணம் அப்படிங்கிறது பாருங்க, ஆசரிப்பு சார்ந்த அந்த ஒரு அம்சங்கள். ஆசரிப்புனா தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய அந்த முறைமைகள் குறித்ததான காரியங்கள். அதனுடைய ஆராதனைகளும் அதனுடைய முறைமைகளும் நியமங்களுமா இருக்குது. அப்ப அங்க மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அனைத்து அம்சங்களையும் அங்க வந்து கடைபிடிக்கணும் தேவன் வந்து. அப்ப அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது வரப்போகிற நன்மை அப்படின்னா நிழல்களுக்கு பின்னால வரவிருந்த ஆவிக்குரிய காரியங்கள், மேலான காரியங்கள். அப்ப மனுக்குலத்திற்கான ஆசீர்வாதங்களால அது வந்து நிரப்பப்பட்டிருக்குது அந்த நன்மை. ஏன்னா இது இந்த ஒரு நன்மை வந்து சுவிசேஷ யுகத்தினுடைய நிஜங்களா இருக்குது. நன்மை அப்படிங்கிறது சுவிசேஷ யுகத்தினுடைய ஒரு நிஜம். அப்போ அந்த நிஜத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதே போல அந்த நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால அப்படின்னா பாருங்க, முன் நிழலாய் காண்பித்தது நிழலான அது எதிர்கால காரியங்களினுடைய ஒரு பிரதிபலிப்பாக, எதிர்காலத்தில் வர இருந்த நிஜங்களினுடைய படங்களாக இருக்குது. சந்திரனின் வெளிச்சம் சூரிய கதிர்களின் பிரதிபலிப்பாக இருக்கிறது போல, ரிஃப்ளெக்டிங்கா இருக்கிறது போல, வரவிருக்கக்கூடிய தெய்வீக தயவுகளின் சிறிய அளவிலான ஒரு நிழல் மற்றும் வர இருக்கக்கூடிய தெய்வீக தயவு, தேவனிடத்திலிருந்து தயவு கிடைக்குது இல்லைங்களா, கிருபை கிடைக்குது இல்லைங்களா, அந்த தயவினுடைய சிறிய அளவிலான நிழல் தாங்க இங்க அங்க பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்த்தோம். அது சிறிய அளவிலான நிழல். அப்ப பெரிய அளவிலான பொருள் எப்படி இருக்கு? அது மிகுந்த ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம அதாவது இன்னைக்கு தேவனுடைய கிருபைகளை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம எப்படின்னா அளவிட முடியாது. தேவனை நேரடியா நம்ம சந்திக்கும் பொழுது அந்த விஷயங்களை நம்மளால விவரிச்சே சொல்ல முடியாது. இனி நாம் எப்படி இருப்போம் என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி மேலான ஒரு ஸ்லாக்கியமா இருக்குது. அதான் தெய்வீக தயவினுடைய. அதே போல அந்த நிழலானது நிஜத்தினுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும் உண்மையான ஒரு உருவக்கோடாக, ஒரு அவுட்லைனாக இருக்கணும். அதே போல நியாயப்பிரமாண உடன்படிக்கை புது உடன்படிக்கையினுடைய ஒரு இருக்குது. அதன் கால அம்சங்களை பொறுத்தவரையிலும் கூட நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால இஸ்ரவேலின் யூபிலி ஒரு நிழலாக இருந்துச்சு. அதன் நிஜம் உலகளாவிய திரும்ப கொடுத்தலில் அது வந்து நிறைவேறும் சொல்லி அந்த ஒரு பாவ நிவாரண நாள், பஸ்கா, ஓய்வு வருஷம், யூபிலி போன்றவை எல்லாமே மிக முக்கியமான காரியங்களுக்கு ஒரு அடையாளங்களாக இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே புதிய ஏற்பாட்டுக்கு அது ஒரு அடையாளம், ஒரு நிஜமாக இருக்குது. நம்ம புரிஞ்சு தேவன் அதற்காகத்தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு வச்சிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய விஷயங்களுக்கு சாட்சி கொடுக்க ஏற்பாடுல இருக்குது. அப்ப அந்த வருஷந்தோறும்னா வருஷத்தின் குறிக்கப்பட்ட நாள்ல மீண்டும் மீண்டும் அங்க அந்த பாவ நிவாரண நாள் பலிகள் வரவிருக்கும் ஆண்டிற்கான அந்த ஒரு ஆதாமுக்குரிய ஆக்கினியை நிழலாக ரத்து செய்ய, ஆதாமுக்குரிய குற்றம் உண்மையில் ரத்து செய்யப்படல, மாறாக தற்காலிகமாக மூடப்பட மாத்திரமே. மீண்டும் மீண்டும் செலுத்தப்பட்ட இந்த ஒரு பலிகள் பாவத்தை ஒழிக்கல, மாறாக அந்த ஆண்டிற்கென்று அதை மூடவோ அல்லது மன்னிக்கவோ பொருட்படுத்தாமல் இருக்கவோ மாத்திரம் செய்யுது. பலி அந்த அந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு ஒரு விஷயத்தை விட்டு மூடி வைக்குது, அவ்வளவுதான், தடுத்து வைக்குது. பூரணப்படுத்திருச்சா அப்படின்னா பூரணப்படுத்தல. அதான் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அவைகள் வந்து ஒரே சமயத்துல ஒரு வருஷத்திற்கு மட்டுமே பலனளிக்கும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் அது பலனளிக்கும். ஆகையால் ஒருபோதும் பாவத்தை உண்மையில அது வந்து அகற்றல, பூரணப்படுத்தல. கீழான பலிகளால் பாவத்தை அகற்ற முடியவில்லை. பலிகள் பலிகள். ஆனா நம்மளை தேவன் எப்படி பலி செலுத்தினா விசேஷித்த பலிகள், பெட்டர் சாக்ரிஃபைஸ். அப்ப அந்த கீழான பலிகளால் பாவத்தை அகற்ற முடியல. ஆனால் ஆதி, அதாவது மூல பாவங்கள் அப்படியே தான் இருக்குதுன்னு அந்த ஒரு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்ற. அடுத்து 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா பூரணப்படுத்தாதுன்னு சொல்லிட்டாரு 1ஆம் வசனத்துல. 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா பூரணப்படுத்துமானால், ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால்
அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்படின்னு. இதே வசனம் பாருங்க, திருவிழியம் படிக்கும் பொழுது, அவ்வாறு செய்திருந்தால், அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா. ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடத்தில் இராதே அப்படின்னு. அப்ப அந்த பலிகள் ஒருவேளை அவர்களை பூரணப்படுத்தி இருந்தா, பலி செலுத்துறது நின்றுக்கணும் இல்லைங்களா. பூரணப்படுத்தி இருந்தா அடுத்த வருஷம் பலி செலுத்த அவசியம் இல்லை. ஆனா பலி செலுத்துறாங்க அப்படின்னா பூரணப்படுத்தல. அப்ப பாவ நிவர்த்தி கிடைக்கல, பாவ மன்னிப்பு கிடைக்கல. ஏனெனில் பலி செலுத்துறவங்க ஒரே முறையிலேயே தூய்மை அடைந்து விடுவதனால அந்த பாவ நிவர்த்தி கிடைச்சதுனால அதை மறுபடியும் செய்ய தேவையில்லை. ஆனா இவங்க வருஷம் வருஷம் செய்யறாங்க அப்படின்னா அந்த ஒரு பலியினுடைய முழுமை அங்க நிறைவேறல அப்படிங்கிறத அங்க வந்து சொல்லிட்டு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றாரு. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் ஒன்றென்று அவைகளினால வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்குது. அப்படி நிறுத்தப்படல, தொடர்ந்து கண்டினியூவா அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க இந்த பலி. வருஷந்தோறும் அதை வந்து செய்யறாங்க அப்படின்னா வருஷந்தோறும் பாவம் பண்றாங்க. பூரணமாகறாங்களான்னா ஆகல. ஆனா பாவம் மன்னிப்பு மட்டும் பெற்றுக்கொள்றாங்க. அதான் சொல்றாரு, அப்படி நிறுத்தப்படாதபடியால பாவங்கள் உண்டென்று அவைகளினால வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி பலி செலுத்துவது நிறுத்தப்படாதபடியினால பாவங்கள், அதாவது பாவங்கள் அவங்க கிட்ட இருந்து நீங்கல, தீராகல. அப்ப நான் அடுத்த வருஷமும் பலி செலுத்தணுமே. அப்ப அந்த பலிகள் ஆண்டுதோறும் அவர்களை எப்படி எப்படி அவங்களை கொண்டு போகுதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு நினைவுக்குள்ள கொண்டு போகுது. இந்த வருஷம் பலி செலுத்துறோம், பாவ மன்னிப்பு கிடைக்குதா கிடைக்கல, அடுத்த வருஷம் மறுபடியும் போய் செய்யறோம், பாவம் செஞ்சிருக்கு, அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அப்ப அந்த காளை மற்றும் வெள்ளாட்டு கடாவால பாவ நிவர்த்தி கிடைச்சது அப்படின்னா கிடைக்கல, கிடைக்காது. இவைகளினால அந்த விதமான ஒரு பாவ மன்னிப்பும் கிடைக்கல. அப்படி கிடைக்கலன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால ஒரு பூரண பாவ நிவர்த்தி அங்க வந்து கிடைக்கணும். அப்ப அந்த பூரணப்படுதல் அங்க ஏற்படணும். அப்ப அந்த பூரணப்படுதல் எதனால ஏற்படும்? வருஷந்தோறும் காளை வெள்ளாட்டுக்கடாருடைய பலி செலுத்துறாங்க, பூரணம் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா வேற ஏதோ ஒரு பலி செலுத்தணும், வேற ஏதோ ஒன்று அங்க செய்யணும். அப்படி செலுத்தினா பூரண பாவ நிவர்த்தி, பூரண பாவ மன்னிப்பு அங்க வந்து கிடைக்கும். அதாவது பூரணப்படுதல் அங்க ஏற்படும். அப்ப எதை செஞ்சா கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவினுடைய பலி தலை, அடுத்தது சபையினுடைய பலி சரீரம், சபையின் பிள்ளைகளுடைய. இப்ப இது இது செஞ்சா தான் அங்க பூரணமாகும். அதைத்தான் அடுத்த வசனங்கள் சொல்றாரு. இதற்குண்டான 3ஆம் வசனத்துக்கு உண்டான சகோதரருடைய விளக்கம் பார்க்கும்போது பாருங்க, அவை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டதை வச்சு பார்க்கும்போது அவை வந்து ஒருபோதும் பாவத்தை உண்மையில நீக்கல, சாபத்தை ஒருபோதும் மாற்றல. இது வந்து கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி. அப்ப அந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிறது பாவங்களை அதாவது ஒப்புக்கொள்ளப்படுதல், அக்னாலஜ்மெண்ட். நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், வருஷந்தோறும் அதை நினைவு கூறுறாங்க இல்லைங்களா. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் பாவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட் பண்ண, நானே செய்யறேன், அதைத்தான் அங்க அடையாளப்படுத்துது. அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய பலி, சபையினுடைய பலி, இதுதான் ஒரு பூரணப்படுத்துதலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி தான் 7ஆம் வசனம். இது எப்படி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்தில் சொல்லி, அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆமா, படிச்சோம் பாருங்க. காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய அப்படின்னா அதே போல தூதர்கள் அல்லது பிரதான தூதர்களின் மரணம் கூட பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அப்போ உயர்ந்த அல்லது தாழ்ந்த ஜீவ தளத்துல ஜீவன்களால மீட்க முடியும். அப்போ மனுக்குலத்தை மீட்க ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அப்போ ஏன்னா காளைகளும் வெள்ளாட்டுக்கடாக்களும் பாவம் செய்யல, மாறாக கவனிக்கிற மாதிரி அங்க ஒரு மனுஷன் தான் பாவம் செஞ்சான். மனுஷன் தான் பாவம் செஞ்சா அதுக்கு கொண்டு காளையும் வெள்ளாட்டுக்கடாயும் பலி செலுத்த, அதாவது அப்பவாவது ஒரு டைம் செலுத்ததுக்கு அப்புறமா திருந்துறாங்களால திருந்து, அப்பவும் தொடர்ந்து அதை வந்து செய்யறாங்க. அப்போ ஒரு மனிதனே அங்க பாவம் செய்தனால ஒரு மனிதன் தான் மறிக்கணும். ஏன்னா தேவனுடைய பரிபூர்ண சட்டம், நியாயப்பிரமாண சட்டம், கட்டளை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒரு 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 மனுஷன் பாவம் செஞ்சுட்டா அதுக்கு திருப்பி பரிபூர்ண ஒரு பலி செலுத்தணும் அப்படின்னா பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சார், பூர்ணமா இருந்தார். அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷன் செஞ்ச ஒரு பாவத்திற்கு பிராயச்சித்தம் ஒரு பரிபூர்ண மனுஷனால. இது தேவனுடைய தெய்வீக சட்டம், தெய்வீக நீதி இப்படியாக வலியுறுத்தும்.
அப்ப கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஏன் கண்ணுக்கு கண், கண்ணுக்கு பல்லுக்கு பல் அப்படின்னா பாருங்க, ஒரு விரோதமா ஒரு விஷயம். நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் அப்படின்னா, கண்ண கொண்டு போய் ஒருத்தர் ஆசாரியனோ வேற யாரோ அப்படிங்கிற மாரி. சகோதரனுக்கு கண்ண இடறல் பண்ணி விட்டா, கண்ண பாதிப்பு ஏற்பட்டா, இவரு கண்ண பாதிப்பு. கண்ணுக்கு அப்ப எவ்வளவு வலி இருக்கும். இவருடைய சட்டம் பாருங்க எப்படி. இப்போ அந்த மாரி சட்டம் இல்லாம இன்னைக்கு நம்மளுக்கு குடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுக்கு எந்த மாரி சட்டம் குடுக்குறார்? அன்பின் சட்டம். இப்ப அந்த அன்பின் சட்டத்தின்படி நாம என்ன பண்ணணும்னா, நடக்கக்கூடியதாக இருக்கு பார்க்கிறோம். இங்க காளை மற்றும் வெள்ளாட்டு கடாக்களுடைய மரணம் நிழலாக மட்டும் தான் இருக்குதுன்னு பார்க்கிறோம். அதே போல எங்க சகோதரர் சொல்றார், நிழல்கள் போதுமானதாக இருக்கல. உண்மையில அது ஒருவனையும் நீதிமானாக்கும். நிழல்கள் போதுமானதா இல்ல. காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு விஷயம் வேணும். அது உண்மையில ஒருவரையும் பூரணம் ஆக்கல அப்படிங்கிறது அங்க சொல்றார். அப்ப அந்த காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யல. அப்ப இதனுடைய அர்த்தம் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, காளை, வெள்ளாட்டுக்கடானுடைய ரத்தம் பாவ நிவர்த்தி அதன் மூலமாக கிடைக்கல அப்படிங்கிற. அப்ப யார் மூலமா கிடைக்கும்? காளை, வெள்ளாட்டுக்கடா மூலமா கிடைக்கல. இப்ப யார் மூலமா கிடைக்கும் அப்படின்னா, அதான் 5ஆம் வசனம் சொல்றார். எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் யார்? கர்த்தர். வரக்கூடிய அவர் கர்த்தர். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு. இப்போ இந்த வசனம் ஒரு டிரான்ஸ்லேஷன் பாருங்க. இதனால் தான் கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது கடவுளிடம் விலங்கு பலிகளையோ அல்லது பாவ பரிகார பலிகளையோ நீங்கள் விரும்பவில்லை, ஆனா பலி செலுத்துறதற்கு எனக்கு ஒரு உடலை தந்திருக்கிறீர்கள் என்று அங்க. அப்போ கிறிஸ்து அந்த உலகத்திற்கு வந்திருந்த போது தேவன் கிட்ட நீங்க மிருக பலிகளையோ அல்லது பாவ நிவாரண பலிகளையோ நீங்க விரும்பலப்பா, ஆனா பலியிடுவதற்காக எனக்கு ஒரு உடலை தந்திருக்கிறீங்க. இதே ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 40:6 பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கல அப்படின்னு. அப்போ இந்த ஒரு சங்கீதம் 40:6 மற்றும் எபிரேயர் 10:5 மொழிபெயர்ப்புகள் நம்ம பார்க்கும் பொழுது ஒரே அர்த்தங்கள் கொடுக்கக்கூடியதா அர்த்தம் இருக்குது. எபிரேயர்ல நம்ம படிச்சோம், இதோ நீங்க எனக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே சங்கீதம் 40:6 என் செவிகளை திறந்தீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த செவிகளை திறந்தீர் அப்படிங்கிறது கூட இன்னும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது என்னுடைய செவி அப்படிங்கிறது காது, திறந்தீர் அப்படிங்கிறது அதாவது காதுகளை குத்தினீர் அப்படிங்கிறது தான் அங்க சரியான ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி. அப்போ பாருங்க, செவிகளை திறந்தீர் அப்படிங்கிறது கூட எப்படி படிக்கலாம்னா, காதுகளை குத்தினீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க வரணும். அப்ப காது குத்தக்கூடிய பழக்கம் எங்க இருக்குது? ரொம்ப நாளைக்கு முன்னால பாடமெல்லாம் கேட்டோம். பாடம் கேட்டோம். காது குத்து பாடம் கேட்டிருப்போம். அப்போ காது குத்துற பழக்கம் எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல பாருங்க, தேவன் இதை ஒரு நியாயப்பிரமாணமாகவே அங்க நியாயப்பிரமாணமாகவே கொடுத்திருந்தாரு. அதனுடைய விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னால பாருங்க, இது குறித்து தவறு சொல்லும் பொழுது, அதாவது நீர் விரும்பாமல் அப்படின்னா மிகச்சிறந்த காளையால் கூட பாவத்தை போக்க முடியல. பரிபூர்ண மனிதன் பாவம் செஞ்சான். ஒரு பரிபூர்ண மனிதனால் மட்டும்தான் அந்த பலியை மீட்க முடிஞ்சது. அதான் பரிபூர்ணமானவங்க செஞ்சதுக்கு பரிபூர்ணவங்க தான் பலி சித்தம். அப்ப இது தேவனுடைய அந்த ஒரு வாஞ்சையின் அல்லது நோக்கத்தின் முடிவல்ல. கிறிஸ்து மற்றும் திருச்சபையின் மேலான பலிகளையே அவர் தம்முடைய மனசுல வச்சு அந்த பலியையும் காணிக்கையும்னா காளைகள் மற்றும் வெள்ளாட்டுக்கடாக்கள் என்னும் பலிகள். இது பாவிகளுடைய மீட்பு கிரயமாக நியாய பிரமாணத்தை அங்க இல்ல. ஆனா ஒரு சரீரத்தை அங்க ஆயத்தப்படுத்தி, ஒரு மனித சரீரத்தை, அவருடைய சரீரம் விசேஷமாக ஆயத்தம் செய்யப்பட்ட ஒன்று. அது ஆதாம் வம்சாவளியை சேர்ந்த நமது சந்ததியின் மற்றவர்களிடமிருந்து பிரிந்தும் வேறுபட்டும் அங்க காணப்படுது. இந்த பரிபூரணர் நியாய பிரமாணத்தின்படி பூரண மனித வயதை அடைந்த பின்பு 30 வயதுல தம்மை அர்ப்பணிச்சார். உண்மையிலே இது சரீர பிரகாரமாக பூரணமானதும் ஆதாமின் சரீரத்திற்கு நிகரானதுமாக இருந்துச்சு. அப்ப மாம்சத்தினால் ஆன அந்த ஒரு பூமிக்குரிய மனித சரீரம் மரணத்தை அனுபவிச்சது. மேலும் தேவன் மீண்டும் நம்முடைய கர்த்தரை மாம்சமாக்காமல் திவ்ய சுவாபமுள்ள புது சிருஷ்டியாக அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பியிருக்கிறார்.
ஸோ இயேசுவினுடைய சரீரம் மரியாள் வயிற்றில பிதாவினால் அற்புதமாக உருவாக்கப்பட்டுச்சு. காலை மனிதனாகிய நம்முடைய கர்த்தரை அது பிரதிநிதித்துவம். அப்ப அந்த சரீரத்தை எப்படின்னா அது அது அவர் மனிதனாக வருவதற்கு முந்தைய அல்ல. இது சபையை குறிப்பதாக நாம வந்து அது மாறாக பாருங்க, இயேசுவினுடைய மனித சரீரமே சரீரமாக அங்க பொதுவாகவே கிறிஸ்து சபைன்னு நாம அந்த மாதிரி நாம இதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே சமயம் தேவன் சபை என்னும் இன்னும் பெரியதொரு சரீரத்தை வழங்கினார் என்பதும் அது உண்மைதான் சொல்லி சொல்றாரு. அப்போ ஆயத்தம் பண்றது அப்படிங்கிறது பலி செலுத்தக்கூடிய அந்த ஒரு நோக்கங்களை அங்க வந்து அதே போல ஒரு பலியாக மரணத்தை அனுபவித்த நிமித்தமாக இப்படியாக அங்க வந்து அது அவருக்கு அற்புதமாக வழங்கப்பட்டுச்சு. அது பரிசுத்தமும் குற்றமற்றதும் மாசில்லாததும் பாவிகளுக்கு விலகினதுமாக அது இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப இயேசு மட்டும் அத்தகைய சரீரத்தை கொண்டிருந்தார், சபைக்கு அத்தகைய சரீரம் இல்லை அப்படிங்கிறது நம்ம இது ஏன் சொல்றாரு அப்படின்னா பாருங்க, அந்த செவிகளை காதுகளை குத்தினீர் அப்படிங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம் வந்து கொடுக்க யாத்திராகம் 21 வாசிக்கும் பொழுது, மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன அப்படின்னா சட்டங்களாவன. கட்டளை என்ன அப்படின்னா, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்துல ஒன்றும் கொடாமல் விடுதலையை பெற்று. எபிரேயர்ல ஒரு அடிமையை வந்து நாம் பெற்றுக்கொண்டா அவன் 6 வருஷம் வேலை செய்யணும். 7ஆம் வருஷத்துல ஒன்றும் கொடாம விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். ஒருத்தரா போயிடணும். விவாகம் பண்ணினவனா வந்தான்னா அவன் பெண் ஜாதி அவனோட கூட போக கடவன். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவார்கள். அவன் மாத்திரம் ஒன்றியா போகணும். எப்படின்னு பாருங்க, புரிந்து கொள்ள முடியுதுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு அடிமை இருந்தா 6 வருஷம் வேலை செஞ்சு 7ஆவது வருஷம் வந்து போகணும். விடுதலை பெற்று கொடாமல் விடுதலை பெற்று போய் ஒன்றிக்காரனா வந்தா ஒன்றிக்காரனா போகணும். விவாகம் பண்ணினா திருமணம் பண்ணி வந்தா அந்த மனைவியோட வந்து போகணும். அவன் வரும்போது வந்து எதுவுமே விவாகம் இல்லை, வரும்போது தனியா வர்றாரு. போற போது எஜமான் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறார், இடையில திருமணம் வைக்கிறார் அப்படின்னா விவாகம் செஞ்சு கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தா அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர அப்படின்னா இவர் ஒன்றியாத்தான் போகணும். அவன் மாத்திரம் ஒன்றியா போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமா சொல்வான். அந்த அடிமை, நான் வந்து எல்லாத்தையும் நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்கிறேன், என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நான் வந்து நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா சொல்லணும். மனப்பூர்வமா சொன்னா எஜமான் அவனை வந்து என்ன பண்ணுவாராமா, நியாயாதிபதிகளின் இடத்துல அழைச்சு கொண்டு அவனை கதவின் நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால குத்த கடவன். பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்துல அந்த எஜமான இடத்துல சேவித்து கொண்டிருக்க கடவன். ஒரு கட்டளையாவே அங்க வந்து தேவன் வந்து, அப்ப பொதுவாகவே அடிமைகள் அப்படின்னா 2 வகை அடிமைகள் வந்து இருந்திருக்காங்க. ஒரு வகை வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டைப் வந்து கீழ்பட்டு இருப்பாங்க, எஜமானுக்கு வேலை செய்வாங்க, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பாங்க, அவங்க வேற எங்காவது போக முடியுமானா எங்கேயுமே ஏன்னா கட்டப்பட்டிருப்பாங்க. 2வது வகை அடிமைகள் எப்படி இருப்பாங்கன்னா, யூபிலி வருஷம், அதாவது விடுதலையின் ஆண்டு, அந்த யூபிலி வருஷம் வந்தா வீட்டுக்கு போயிடலாம். ஆனாலும் ஒரு சிலர் வந்து தங்கள் எஜமானை விட்டு போக மறுத்து எப்பவும் அவங்க கூடயே இருப்போம், உங்களையே நாங்கள் சேவிப்போம், உங்களுக்காகவே நான் அடிமையா இருக்கிறேன், உங்களுக்காகவே நான் வந்து சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அந்த எஜமான் என்ன பண்ணுவாராமா, அந்த நியாயாதிபதி கிட்ட போய் என்ன பண்ணுவான்னு சொல்லி பண்ண இந்த அடிமைய கதவு நிலை அருகே வச்சு காதை கம்பியில குத்தணும். அப்ப காதை கம்பியில குத்துனா எவ்வளவு வலிக்கும்? காது குத்தும்போது வலிக்குது. அந்த வலி வேதனை இருக்கும். அதுக்கப்புறம் அவன் என்றென்றைக்கும் அவனுடைய எஜமானுக்கு எப்படி இருப்பார்னு சொல்லி பார்த்தா அடிமையா இருந்து சேவை செய்வார் அப்படின்னு. இதையே தான் வந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட, தேவனே என்னை நான் வந்து முழுமையாக நான் என்ன பண்றேன்னு சொல்லி தருகிறேன். அதன் மூலம் நான் அப்படி முழுசா தர்றதுனால தான் இந்த உலகத்துக்கு ஒரு பூரணமான ஒரு விடுதலை. அங்க எப்படி
அந்த மாதிரி ஒரு யூபிலி விடுதலை இங்க வந்து பூரண விடுதலை அப்படின்னா, அந்த விடுதலை கிடைக்கும். என்னை முழுமையா குடுக்குறதுனால கிடைக்கும் அப்படின்னா, அதுக்காக நான் என்ன பண்றேன்? என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இதோ உம் சித்தம் செய்ய வருகிறேன். என்னை நான் உங்களுக்கு அடிமையா நான் வந்து குடுக்குறேன். ஸோ என்னுடைய பலிய நீங்க அங்கீகரிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். ஸோ இந்த பலிய நீங்க வந்து அங்கீகரிக்கணும். அந்த பலியாக என்னை நான் வந்து உங்களுக்கு நான் ஒப்புக் குடுக்கணும். அதுவும் இந்த ஒரு பரிபூரண சரீரத்திலிருந்து அங்கீகரிக்கிறார். ஸோ அப்ப மிருக பலிகள அங்க தேவன் வந்து அங்கீகரிக்கிறது இல்ல. அதற்கு பதிலாக பரிபூரண சரீரத்த அங்க வந்து அங்கீகரிக்கிறார். அப்ப நீங்க அந்த சரீரத்த அங்கீகரிக்கிறதுங்கிறது என்னையே நீங்க அங்கீகரிக்கிற மாரி தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அங்கீகரிச்சதுனால அங்க கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது முதல் நான் வந்து உங்களுக்கு அடிமை. இது முதல் நான் உங்களுக்கு அடிமை. எப்போதும் நான் உங்களுக்காகவே தான் நான் சேவை செய்வேன். உங்களுக்காகவே தான் நான் வந்து நான் வாழ்ந்து மரிப்பேன். உங்களுக்காகவே நான் என்னை நான் என்ன பண்றேன்னு சொன்னா, அர்ப்பணிக்கிறேன். முழுவதும் உங்ககிட்டயே நான் வந்து அதுதான் என்னுடைய காதுகளை குத்தினீர்கள் அப்படிங்கிறதனுடைய ஒரு அர்த்தமாக கூட நான் இப்படியாக சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 10:6ல சொல்றாரு பாருங்க. சர்வாங்க தகன பலிகளும், பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்படின்னா, அந்த சர்வாங்க தகன பலிகள், அந்த நரபலிகள், அந்த மாம்ச பலிகளையோ, அது பாவ நிவாரண பலிகளாக அந்த ஒரு மிருகங்களுடைய உமக்கு பிரியமா இருக்கணும்னா, பிரியம் அல்ல. அப்ப உங்களுக்கு என்ன பிரியம்? அதான் பாருங்க ஏசாயா 11:11ல உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? தேவன் கேட்கிறார். உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்றாரு. ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும், கொழுத்த மிருகங்களினுடைய அந்த ஒரு நிணமும் எனக்கு அரோசிகமா இருக்குது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களின் ரத்தத்தின் மேல எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாருங்க உங்களுடைய நீங்க எத்தனை பலி கொண்டாந்து குடுக்குறீங்க இல்லையா? இந்த பலிகளின் திரள் எனக்கு எதுக்கு? நீங்க இந்த இந்த பலிய கொண்டாந்து குடுத்து போட்டு, உடனே அடுத்தது போய் பாவம் செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்களே, அப்ப இந்த பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? திரளா கொண்டு வர்றாங்க. என்ன நீங்க கொண்டு வந்தீங்கனாலும், உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்தது தான் இருக்குது. அப்ப இந்த பலிகளினுடைய திரள் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆட்டுக்கடாக்களினுடைய அந்த ஒரு தகன பலிகளும், கொழுத்த மிருகங்களினுடைய அந்த நிழலும் எனக்கு அரோசிகமா இருக்கு. அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிற. அரோசிகம். அப்ப இது எல்லாத்தையும் சுமந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இளைச்சு போயிட்டேன். அப்ப அந்த காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களினுடைய ரத்தத்தின் மேல எனக்கு மேலும் எரேமியா தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றாரு. சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும், தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு. எவ்வளோ விலையேறப்பட்டதா கொண்டு வந்துட்டாலும் எண்ணத்துக்கு. அதெல்லாம் எதுக்கு? உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல. உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாவே இருக்காது. என்ன என்ன நினைச்சு கொண்டு போறாங்க பலிகள? மன்னிப்பு கிடைக்கும். நம்மளுக்கு கிருபை கிடைக்கும். இதுக்கு திருந்தி வாழ்றக்கா. அடுத்தது எப்ப மறுபடியும் போய் செய்யலாம், பிளான் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க யோசிக்கிறாங்களே ஒழிய, திருந்துறதுக்காக இல்ல. அதத்தான் அங்க வந்து சொல்றாரு. நீங்க என்ன சுகந்த வர்க்கங்கள் வந்து செய்துட்டாலும், தூர தேசத்திலிருந்து எல்லாமே பெஸ்ட்டானதெல்லாம் கொண்டு வந்துட்டு உச்சமான பொருட்களால் என்னை நீங்க திருப்திப்படுத்த நினைச்சிட்டாலும், எனக்கு அது விருப்பம் இல்ல. உங்கள் பலிகள் எனக்கு இன்பமா இருக்கு. நொறுங்குண்ட ஆவிதான். ஆவி, அந்த ஊற்றப்பட்ட இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். நம்ம நிறைய படிச்சு நொறுங்குண்ட ஆவி இடத்துல தேவன் பிரியமுள்ளவரா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. உங்கள் பண்டிகைகளை பகைச்சு வெறுக்கிறங்கிறார். ஆனா ஊனா பண்டிகை. எல்லாத்துக்கும் ஒரு பண்டிகை. அதைய பகைக்கிறேன், வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமே இல்ல. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பலி செலுத்தினீங்கன்னா, அதுல நான் விரும்புறது இல்ல. ஏன்னா, ஒரு பலி அப்படிங்கிறது ஒரு முழுமையடைந்த ஒரு விஷயம் பலி. அப்ப ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் ஆகாம நீங்க போய் பலி செலுத்துறதுல பிரயோஜனம் இல்ல. அது பிரியம் இல்ல அப்படின்னு அங்க வந்து குறிப்பிடுறார். அப்ப பிரியமானதல்ல அப்படின்னா பாருங்க, பாவங்களுக்காக சாந்தப்படுத்துதல் என்பதில் தேவனை திருப்திப்படுத்தவில்லை அல்லது பிரியப்படுத்தல. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? பிரியப்படுத்திருச்சு. நம்மளுக்கு சரியா இருக்குது. அப்போ நம்ம கிருபை பெற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நம்ம போலான்னு போறாங்க. ஆனா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பாவத்துக்குள்ள. அப்ப இது எல்லாமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு உண்டான ஒரு படிப்பினைகளாக, ஒரு புத்திகளாகத்தான் இருக்கு பார்க்கிறோம். நம்மளும் பாருங்க, ஒவ்வொரு வருஷங்களும் தேவன் கிட்ட இருந்து வாங்கிட்டே தான் இருக்கிறோம்.
வாங்கிட்டே இருக்கலாமா? நல்லதா? குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நம்முடைய ஓட்டத்தை நாம வந்து நிறைவு செய்யணும். அதற்காகத்தான் வந்துட்டு இருக்கிறோம். அதுக்காக வந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை தேவன் விரும்புற மாரி என்ன பண்ணணும்னா, அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அன்புக்குரிய ஓட்டத்துல ஓடி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து எபிரேயர் 10:7 சொல்றாரு, அப்பொழுது நான், கர்த்தர், நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்ப பாருங்க, இந்த ஒரு வசனம் இன்னைக்கு நாம படிக்கிறோம். கர்த்தர் படிச்சாரு. கர்த்தர் படிக்கும் பொழுது, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஏன் வர்றேன் அப்படின்னா, புஸ்தகச் சுருள் என்னை பத்தி எழுதியிருக்குது. வர்றேன். அப்போ அவர் படிச்சபோது அவரு குறிச்சு நம்ம படிக்கிறோம். நம்ம படிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்ம பேர் எழுதியிருக்கு. நம்ம பேர் எழுதியிருக்கு. அதை நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மள குறிச்சு எழுதியிருக்குன்னா, நம்மள குறிச்சு தேவ சித்தம் என்ன? யோசிக்கணும். நம்ம யோசிச்சு நம்மளை எப்படி தேவன் பலி செலுத்த விரும்புறார்? பலியை தேவனுக்கு முழுமையா கொண்டு போய், ஏன்னா கர்த்தர் நம்ம என்ன குறிச்சு எழுதியிருக்குது இல்லைங்களா? அது நான் படிச்சிருக்கிறேன். அப்போ அதே போலதான் நம்மள குறிச்சு எழுதியிருக்கு இல்லைங்களா? லபோதிக்கே பாத அங்க, ஆமா. அப்ப நம்மள குறிச்சு எழுதியிருக்குன்னா, நம்ம அந்த பலியை நிறைவா செய்யணும் அப்படி. மேலும் ஒரு வசனம் கூட பாருங்க, வெளிப்படுத்துதல் 13:8 சொல்றாரு, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ தேவன் வந்து முன்பே என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க டிசைன் பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல கொடுத்த எந்த ஒரு பலிகளும் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சானா இல்ல. அப்ப வேற என்ன பலி செஞ்சா அவருக்கு வந்து, அதான் இந்த 7ஆம் வசனம் என்ன குறிச்சு எழுதியிருக்குன்னு. அப்ப தேவனே உம்முடைய சித்தம் செய்ய வர, இதுதான் அவருக்கு பிடிக்கும். நீங்க நம்ம கூட அப்படிதான் விரும்பினால் வர்ற விரும்புறது, அவன் அனுதினமும் எடுத்து தொடரணும், படிக்கணும். அப்ப இந்த ஒரு பூமியில ஒரு பரிபூர்ண மனிதன் தானா வந்து பலி செலுத்தணும். அப்ப இதுதான் தேவனுடைய விருப்பம். அதை கர்த்தர் தெளிவா புரிஞ்சுட்டார். பரிபூர்ண மனிதன் வந்து பலி செலுத்தணும். ஏன்னா பரிபூர்ண மனிதன் தப்பு பண்ணி, அதுக்கு பிராயச்சித்தம் கரெக்டா செய்யணும். அப்போ இதுதான் உங்க சித்தம், விருப்பம், நோக்கம் எல்லாமே. அப்ப இதுதான்ப்பா நீங்க கேட்கக்கூடிய பலியா? சரி, நான் வர்றேன். இதோ அடியேன் இருக்கிறேன், நான் வர்றேன். இப்ப நம்மளும் பாருங்க, தேவனுடைய கிருபையில இன்னைக்கு இந்த ஒரு அழைப்புல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளை குறிச்சு தேவ சித்தம் என்ன? இப்ப நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். அப்ப நம்ம கடந்து வந்த பாதைய யோசிச்சு பாரு. இப்படியெல்லாம் தேவனுடைய கரம் நம்முடைய இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் எல்லாம் யோசிச்சு பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோட நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நன்றி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றப்போ பாருங்க, ஜீவ புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குது. அதை நம்ம படிச்சிருக்கிறோம் தேவ கிருபை. அப்ப அதை வந்து கிறுக்கி போடாம பாத்துக்கிறது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில். அப்போ இந்த கிறுக்கி போடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா தேவன் விரும்பாத குணம் வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்லி கிறுக்கி போடும். அப்போ உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி பாவ நிவர்த்தி ஆகணும்னா பலி செலுத்த. அப்ப இந்த பலி எங்க ஆரம்பிச்சதுன்னா ஏதேன்லயே ஆரம்பிச்சிருச்சு. ஏதேன்லயே அங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அந்த ஆபேலினுடைய பலி செலுத்துறது ஆரம்பிச்சிருச்சு. ஆயச்சித்தம். அப்ப அங்க ஆபேலினுடைய பலி, ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படி பாவ நிவர்த்தி பலி அங்க வந்து தேவைப்பட்டுச்சு. நிஜத்துல அங்க காளை வெள்ளாட்டுக்கடா அங்க இருந்துச்சுன்னா இல்ல, சபையும் கர்த்தரும் தான் சொல்லுவாங்க. அப்போ அங்கதான் வந்து கர்த்தர் சொல்றாரு, என்னத்தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிஜத்துல பழைய ஏற்பாட்டுல எல்லாம் இருந்துச்சு. ஆனா நிஜத்துல நீங்க என்னப்பா எதிர்பார்க்கறீங்கன்னா என்னை நான் பலி செலுத்தணும்னு தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஸோ அதுக்காக நான் வர்றேன். அப்போ உங்க சித்தத்தை நான் வந்து என்னன்னா புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதன் மூலமா நான் என்ன பண்றேன்னு சொன்னா, அந்த புரிந்து கொள்ளுதல் மூலமா பலி செலுத்துறேன். இப்ப தன் மூலம் தான் அந்த ஒரு பாவ நிவர்த்தி உண்டாகும்னு சொல்லி அங்க கர்த்தர் வந்து ரொம்ப தெளிவா அங்க வந்து சொல்லணும். நம்ம வந்து பாருங்க, உம்முடைய சித்தத்தை இயேசு தமது பூமிக்குரிய உரிமைகள் அனைத்தையும் அங்க ஒப்பு கொடுத்துட்டார். மனிதனுக்காக அவர் தம்மை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தமது சித்தத்தை ஒப்பு கொடுத்தார்.
அதோடு தான் கொண்டிருந்த அந்த ஒரு அனைத்தையுமே ஒவ்வொரு வல்லமையும் அங்க வந்து ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ பாருங்க, நம்மளை குறித்து எழுதியிருக்குது. நம்ம அவருடைய சித்தம் செய்ய வர்றோம் அப்படின்னா, நம்முடைய அனைத்தையும் அங்க வந்து ஒப்பு கொடுக்கணும். அனைத்தையும் அப்படின்னா என்னென்ன நம்மளுக்கு சலுகைகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் இழந்தா தான் அங்க பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையும் இந்த அழைப்புல நாம எடுத்து வச்சுட்டு நம்ம பெருமை பாராட்டிட்டு இருந்தோம்னா எதையுமே நம்ம அங்க மேல பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளோட கர்த்தர் அப்படித்தான். எல்லாத்தையுமே அவர் இழந்தார். தன்னுடைய வல்லமையை இழந்தார். தன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே எல்லாத்தையும் அவர் வந்து இழந்தார். அப்ப அவர் தமது ஜீவனை கையளிச்சு தமது பலியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆதாமிற்காகவும் அவனுடைய முழு சந்ததிக்காகவும் அவர் இறுதியாக அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எல்லாம் விதமாக ஆயத்தப்படுத்தப்பட்டு ஆவிக்குரிய சுவாபத்திலிருந்து மனித சுவாபத்திற்கு தாழ்த்தி கொண்ட கிறிஸ்து பெற்ற அனைத்தும் நமது மீட்பை நிறைவேற்றவிருந்த மாபெரும் பலியை செலுத்துவதற்கான ஆயத்தமா மட்டும்தான். பாருங்க, மனித சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து நம்ம பேசிக்கா பரலோகத்தில் இருந்தவர் கரப்பாம்பூச்சி இருக்க இடத்துக்கு வந்து ஜீர்ணிக்க முடியல. கரப்பாம்பூச்சி பார்த்தாலே அவ்வளவு பதறோம். சாப்பாட்டுக்கு விழுந்துற போகுது, மேலே ஊறுது, அங்கே பயப்படுறோம். ஒரு அன்னீசியா நம்ம வந்து ஒரு அருவருப்பா நினைக்கிறோம். ஆனா பாருங்க, கர்த்தர் பரலோகத்துல பரிபூரணத்தில் இருந்தவர், பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையா அவருடைய மடியில் இருந்தவருங்க. எவ்வளவு ஒரு மடியில் இருந்தவர். அவர் எவ்வளவு ஒரு அகோரமான ஒரு நிலைமைக்கு, அலங்கோலமான ஒரு அவமானப்படுத்த நிலைமைக்கு தன்னை தாழ்த்தி வந்திருக்கு. அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் தன்னை இந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னா, இதை விட அன்பின் உச்சம் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? காண்பிக்க முடியும். இதை விட வேற அன்பின் உச்சம் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம யாரு மேல யாரு காமிச்சிட முடியும். கர்த்தர் காண்பிச்சது போல, பிதாவாகிய தேவன் காண்பிச்சது போல, நம்ம யாரும் யாரு மேல எதை காமிச்சிட முடியும். இது நாம வந்து புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய அந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறார். அப்ப நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தாரு. அவர் ஒன்றையும் எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. வரப்போகும் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கவில்லை. யோர்தானில் பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட போது அவர் ஆதாமின் சந்ததியான். எப்பேற்பட்ட உச்ச உயரிய மனத்தாழ்மை, முழுமையாக சுயத்தை அர்ப்பணித்ததன் மூலமாக அங்க வெற்றி இருக்குது. ரொம்ப உயர்ந்தபட்ச ஒரு குணநலன்களை அங்க வந்து வாழ்க்கையில் அவர் வந்து காண்பிச்சிட்டார். அடுத்து 8ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்ட பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி அப்படின்னா மேல நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதன்படி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் விரும்பல, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொல்லிட்டார். எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லிட்டார். பிரியமானதல்ல அப்படின்னா பாவங்களுக்காக திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்துல அது வந்து தேவனை திருப்திப்படுத்தவே இல்லை. அப்ப அது பிரியமில்லை, பிரியப்படுத்தல. அவை போதுமானதாக இல்லை. மாறாக இயேசு செலுத்தவிருந்த அந்த மாபெரும் பலிக்கு அது நிழலா மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப இயேசுவின் பலி மட்டும்தான் ஒரு நிறைவை உண்டாக்கும் அப்படிங்கிறது அங்க வந்து சொல்றார். அப்ப அது வந்து பிரியமானது அல்லன்னு சொல்லியாச்சு. 9ஆம் வசனம் சொல்றாரு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இரண்டாவது நிலைநிறுத்தற்கு என்ன பண்றாரா? முதலாவதை நீக்கி போடுகிறார். அப்ப தேவன் தான் இதை வந்து செய்யறாரு. திருவிழியத்துல பாருங்க, பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற, சித்தத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் இருக்கிறார். பின்னைய அதாவது பின்னதையை நிலைக்க செய்ய பின்னதையை நீக்கி விடுகிறார். நாளை வர்றத நிலைக்க செய்யறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நீக்கிறார். அப்படின்னா முன்னால வருது என்ன, அதாவது ரெண்டாவதா வர்றது என்ன, முதல்ல வர்றது என்ன அப்படின்னா, இரண்டாவதாக வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை நிலைநிறுத்துவதற்காக, இரண்டாவதா வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதாக இருந்த மிருகங்களின் பலியை நீக்கி போட்டுட்டாரு. அதனாலதான் கிறிஸ்து உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்ற. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பலி முடிஞ்சிருச்சு. அடுத்து சபையின் பலி நிறைவேறணும். அப்ப இரண்டாவதா வந்த இயேசுவின் பலியை நிலைநிறுத்த முதலாவதாக இருந்த இப்ப இயேசுவினுடைய பலி முடிஞ்சிருச்சு, சபையினுடைய பலி இப்ப நிறைவேறணும்.
அப்ப கர்த்தர் வந்து சொன்னார், இதோ வருகிறேன். அப்போ 30 வயதாக இருந்த நம்முடைய கர்த்தர் தம்மை ஒரு பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இது நிஜமான பாவ நிவாரண நாள் வேலையின் முதலாம் அம்சமாக இருந்ததோடு கூட நிழல்ல காளையை பலியிட்டதற்கு நிகராகவும் இருக்கு. அப்ப 2வது என்ன, நிஜத்தை பாவங்களுக்கான உண்மையான பலி, நிஜமான உடன்படிக்கை. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் ஒரு பாவ நிவாரணத்தின் காளை, அது வந்து காளை அவரைத்தான் கர்த்தரைத்தான் குறிக்குது. நிழலானது உயர்த்தப்பட்ட சர்ப்பமாக இருந்துச்சு. நிஜத்துல அவரே உயர்த்தப்பட்டார். அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தாங்கன்னா உழைச்சுக்குவாங்க. நிழல்ல படிச்சோம் உயர்த்தப்பட்ட பாடத்துல அப்போ அந்த பாம்புகளால் பாதிக்கப்பட்ட அந்த 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 ஒரு உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா என்ன பண்ணுவாங்க சொல்லி அங்க நிஜத்துல என்ன ஆச்சுன்னா கர்த்தரே உயர்த்தப்பட்டார். அவர்னாலதான் இன்னைக்கு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணா பிழைச்சு. அப்ப இதுதான் அதனுடைய நிஜமா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நிழலானது கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்துச்சு. நிஜத்துல அவரே அங்க கொல்லப்பட்டதுதான் கர்த்தர் வந்து பவுல் வந்து சொன்னாரு, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கு. அப்ப நிழலானது பாவ நிவாரண நாளினுடைய பலியாக இருந்துச்சு. நிஜத்துல அவரும் சபையுமே விசேஷித்த பலிகள், பெட்டர் சாக்ரிஃபைஸ் பார்க்கிறோம். அப்ப அந்த நிலை நிறுத்துறது அப்படின்னா நிறைவேற்றுறது, நடைமுறைக்கு கொண்டு வர்றது. அங்க அவர் வந்து விசேஷித்த பலிகளுக்காக நிழலானவற்றை ஒதுக்கி வைக்க தொடங்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது அப்ப முதலாவதுன்னா நிழலான பலிகள் தான் முதலாவது. காளைகள் மற்றும் வெள்ளாட்டுக்கடாக்கள், அது நிழலான உடன்படிக்கை, நிழலான பாவ நிவாரண காரியங்கள், உயர்த்தப்பட்ட சர்ப்பம், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, பாவ நிவாரண நாளினுடைய பலி, இதெல்லாம் முதலாவது. இதெல்லாம் நீக்கி போடுறார். அப்ப அப்படின்னா ஒதுக்கி வைக்கிறார், அதாவது தள்ளி விடுறார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிஜத்துல கர்த்தரே பலியாக வர்றார். அப்ப சபை பலி செலுத்தும்படியும் அதற்கேற்றபடி அங்க தேவ சித்தம் ஏதாவது ஒரு விஷயத்துல அங்க வந்து உதவிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லித்தான் இங்க 10ஆம் வசனம் பாருங்க. 10:10 சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் தேதரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். நம்மளை குறிச்சு சொல்றோம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டுச்சு. அங்க வருஷந்தோறும் பலி செலுத்தினாங்க நிழல்ல. அப்படி இல்லைங்க. எப்படின்னா ஒரே தரம் கர்த்தருடைய பலி நிறைவேற்றப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம பரிசுத்தமாக. அப்போ சபை பலி செலுத்திருக்குன்னு சொல்லி அதற்கேற்ற தேவ சித்தம் சொல்லி ஏதாவது இருக்குதா அப்படின்னா இல்ல. அந்த காளையின் பலி, இயேசுவினுடைய பலி இது முடிஞ்சிருச்சு. அவர் சரீரம், அந்த சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அது முடிவடைஞ்சிருச்சு. அதே போலதான் பாருங்க, பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது மூலமாக சபை ஜனங்கள் பரிசுத்தமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து சொல்லி பார்த்தா போயிட்டு இருக்குது. அப்ப சபையானது கிறிஸ்து என்ன சித்தம் செஞ்சாரோ, தேவனுடைய விருப்பத்தை எப்படியாக நிறைவேற்றினாரோ, தேவனுடைய நோக்கத்தை எப்படியாக அறிந்தவராக இருந்தாரோ, தேவன் எதிர்பார்த்த பலியை எப்படியாக செலுத்தினாரோ அதே போல சபையும் என்ன பண்ண பலியை வந்து நிறைவேற்றி முடிக்க பார்க்கிறோம். அதே போல அந்த சரீரமாகிய சபையும் வந்து பாருங்க, தன்னை வந்து அந்த 7ஆம் வசனத்துல நம்ம வந்து படிச்சோம் இல்லைங்களா. அப்போ அது போல அந்த வெள்ளாட்டுக்கடாவினுடைய பலி கூட, அதாவது நம்மளுடைய பலி கூட எப்படி வந்து செய்யணும், சொல்லணும், அடிக்கடி நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னா, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் சொல்லிட்டே இருக்கணும். எந்த சித்தத்தின்படி தன்னை ஞானஸ்தானத்துல அங்க கர்த்தர் வந்து அர்ப்பணிச்சு, அதே போலதான் நம்மளும் அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனா நாளடைவுல நம்ம என்ன ஆகுன்னு சொல்லிவிட்டோம், அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில பாடுகள் நம்ம வாழ்க்கையில எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை மறந்துடுறோம். வேற வேற சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போறதுனால நம்ம கர்த்தரைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். அவர் எதற்காக அந்த அர்ப்பணிச்சார், எதற்காக ஞானஸ்தானம். அதே போலதான் சபையும் தன் அர்ப்பணிப்பின் உணர்வுல அர்ப்பணிச்சாச்சு. அந்த அர்ப்பணிப்பின் உணர்வுல தொடர்ந்து போறோமா, அதான் நம்ம அடிக்கடி நம்ம குறிப்பிட்டு அர்ப்பணிப்பது எவ்வளவு முக்கியமோ, அர்ப்பணிப்பு கேட்ட ஜீவியம் ஜீவிப்பது அதை விட முக்கியம். பொருத்தனை பண்றது எவ்வளவு முக்கியமோ அந்த பொருத்தனைக்கேற்ப ஜீவிக்கிறது அதை விட முக்கியம். நேர்ந்து கொண்டது எவ்வளவு முக்கியமோ நேர்ந்து கொண்டபடி வாழ்றதுங்கிறது. அப்ப அன்புக்குரிய சொல்ல கர்த்தர் போல நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நிரூபிச்சு காண்பிக்கக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, சரீரம்ங்கிறது இயேசுவின் சொல்லர்த்தமான சரீரமே தேவனால நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடிப்படையாக இருக்குது. அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறோம். அப்போ பலிக்காக பிதா மாம்சத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தை வழங்கியிருக்கிறார்.
அப்போ ஒரே ஆசாரியரின் ஒரே சரீரம் பலி செலுத்த அர்த்தத்துல இது ஒரே பலியாக இருக்குதுன்னு சொல்லி. அப்ப நிஜமான பிரதான ஆசாரியனுடைய அந்த ஒரு நிஜமான பாவ நிவாரண நாள் பலிய நிழலோட ஒப்பிட்டு காட்டுறது. இப்ப நிழலான பிரதான ஆசாரியர் வருஷத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும், அதாவது தினமும் அல்ல, தன் சொந்த பாவத்திற்காகவும் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் பலிகளை செலுத்த வேண்டி இருந்துச்சு. ஆனா இயேசுனுடைய விசேஷித்த பலிகள் முழுமையாக பலனளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்குது. அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா வசனம் படிச்சு 10ஆம் வசனத்துல ஒரே தரம் பலி. அப்போ ஃபார் ஆல் அப்படின்னா, ஃபார் ஆல் அப்படிங்கிறது எக்காலத்திற்கும், எல்லாருக்காகவும், இதெல்லாம் அது அடையாளப்படுத்தக்கூடியதாக. அப்ப எல்லாருக்காகவும் தம்மை மீட்கும் பொருளாக அங்க ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6ல வந்து படிக்கும். அப்ப இது எல்லா காலத்திற்கும் அது பொருந்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி அப்படின்னா தேவனுடைய சித்தம், அவருடைய நோக்கம், நம்முடைய கர்த்தர் கொண்டிருந்த அதே சித்தம், மனம், சுவாபம், அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் அங்கீகரிக்கப்படுறோம், அனுமதிக்கப்படுறோம். அப்படின்னா நமக்கு அதே ஒரு பந்தயம் தான், அதே ஒரு ஓட்டம் தான். இப்போ கர்த்தர் போல நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் பிதாவாகிய தேவன் அந்த பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டு நம்முடைய கர்த்தருடன் இணைந்து வழி செலுத்தக்கூடியவர்களாக அர்ப்பணிக்கப்பட்டு கர்த்தரோட சேர்றதுங்க. அப்படி நாம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட கூட மாபெரும் ஆசாரிய ராஜரீக மத்தியஸ்த வேலைக்காக பிரிக்கிறோம். அப்ப நாம நம்மையே பிரித்தெடுக்கிறது இல்ல. கர்த்தராகிய இயேசு நம்மை பிரித்தெடுக்கிறார். நம்ம நம்மளை பிரித்தெடுக்க கர்த்தராகிய இயேசு தான் நம்மளை பிதா பலியை ஏற்றுக்கொண்டு தமது சரீரத்தின் அவயவங்களாக புதிய சுவாபத்திற்கு நம்மை ஜெனிப்பிக்கும்படி அவர் தமது புண்ணியத்தை நமக்கு சாற்றுவி. ஆரம்பத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்படல, மாறாக மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாகத்தான் சொல்லி சொல்றோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம்னா, நம்ம எதற்காக ஞானஸ்தானம் இருக்கிறோம். அதற்கான பதில் தான் இப்போ நம்ம வந்து மேலே பார்த்தோம். அதாவது இயேசு கிறிஸ்துவ போல நாமும் தேவ சித்தம் செய்யணும். அதற்காகத்தான் நம்ம ஞானஸ்தானம். எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து போல தேவ சித்தம் செய்வதற்காக நம்ம ஞானஸ்தானம். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த பாதையில நம்ம நிலைச்சு நின்றுட்டு இருக்கிறோம், டெவலப் ஆயிட்டு வந்துருக்கோம், ஒரு அப்கிரேட் ஆயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நிதானிச்சு வந்து பார்க்கணும். அதான் கொரிந்துக்கு அப்போஸ்தலன் 1 6ஆம் அதிகாரம் வசனம் 19 மற்றும் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அது உங்களுக்கு தெரியாதா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. அதனால தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவி, அதாவது சிந்தையினாலும் நீங்க தேவனை மகிமைப்படுத்து. அப்போ நமக்கு என்ன இங்க சொல்ல வராருன்னா, நம்ம நம்முடையவர்கள் அல்ல. ஏன்னா கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டுட்டோம். அப்ப இனி நாம சுய சித்தத்தை நிறைவேற்றவோ அல்லது நம்மை பிரியப்படுத்தவோ முடியாது, கூடாது. அதுக்கு இடம் இல்லை. ஏன்னா நம்ம நம்முடையவர்கள் அல்ல. எப்படி அங்க அடிமை, அவருக்குன்னு ஏதாவது விருப்பம், எஜமானுக்கு எது விருப்பமோ அதுதான் அடிமையினுடைய விருப்பம். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு எது விருப்பமோ அதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருந்துச்சு. அப்ப நம்மளுக்கு கர்த்தருடைய விருப்பம் எதுவோ அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கணும். நீ நம்முடைய சுய சித்தத்தை, நம்மளையே இதெல்லாம் பிரியப்படும், நம்மை கிரயத்துக்கு கொண்டவனுடைய சித்தத்தை செஞ்சு அவரையே பிரியப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்காகத்தான். இதுதான் நம்ம ஒவ்வொருவரும் நினைக்கணும். இந்த ஒரே வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை தேவனுக்காக நம்ம வாழ்ந்து தேவனுக்காக நம்ம மரிச்சு. அப்போ பாருங்க, சுய சித்தத்தை நடப்பிக்கிறவங்க கிரயத்துக்கு கொண்டவரை மறுதளிக்கிறவரா இருக்கிறாங்க. எதிர்வு சொல்றோம், மறுதளிச்சார். அப்ப நம்மளும் டெய்லி நம்ம சுய சித்தத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா டெய்லி நம்ம மறுதளிக்கிறோம். பேதுரு கூட 3 முறை மனசு மாறி வந்து சபை. ஆனா நம்ம அன்புக்குரிய சொல்லி நம்முடைய வாழ்க்கையில சுய சித்தம் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தன் சித்தத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் பூரண ஜீவியமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து. அப்ப ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நம்ம சௌரியத்துக்கு நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி வாழலாமான்னா கூடாது, தப்பது. இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. ஏன்னா நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்படின்னா எஜமான் ஒருத்தர் இருக்கிறார். எஜமான் சிரிச்சா நம்ம எஜமான் கம்முன்னு இருக்கு கம்முன்னு இருக்கணும், எஜமான் அழுது அழுகணும். இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும். பாருங்க, அந்த ஒரு அவர் தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்படின்னா நம்ம கடங்காரர்.
அப்போ நம்ம கடனை நாம் எப்படி அடைக்கிறது அப்படின்னா, நம்முடைய பலியின் ஜீவியம் நாளுக்கு நாள் செய்யும் பொழுது தான் நம்ம கடன் அடைக்க முடியும். அந்த ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல சேர்க்கப்படும் அப்படின்னா, நாம் செலுத்தக்கூடிய அன்றாட பலிகள் தான். மகா பரிசுத்த ஸ்தலத்துல அது வந்து அப்பதான் இந்த உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய மீட்பு கிடைக்கும் அன்புக்குரிய சகோதர. அப்ப இந்த ஒரு மீட்புக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானஸ்நானம். இதுக்கு அப்புறம் தான் நாம வந்து இந்த ஊழியம் செய்யறது, பலிகளை அர்ப்பணிப்பு எல்லாமே முழுமையாகும். ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் தான். ஆனாலும் வந்து இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து, நாம எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, 1:15 வாசிக்கும் பொழுது பாருங்க, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்? அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். பாருங்க, நீங்க ஏன் எதற்காக ஞானஸ்தானம் நம்ம ஏன் எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தோம்னா, மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறவங்க யார் அப்படின்னா, திருச்சபையின் பிள்ளைகள். அப்போ உலகத்தின் ஜனம் இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காகன்னா, சபை நிறைவடையாதா? ஒரு மீட்பு, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்காதா? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து காத்து கொண்டிருக்குது. எதுக்குன்னா, சபை நிறைவடைவதற்கு. அப்ப மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிற சபையின் பிள்ளைகள், உலகத்தின் ஜனங்கள் காத்து கொண்டிருக்காங்க. சபை நிறைவடைஞ்சாதான் ஒரு மீட்பு கிடைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா, நிறைவை கொண்டு வர்றார். அப்போ கிறிஸ்து அவருடைய வேலையை பர்ஃபெக்ட் ஏற்றபடி சபை ஜனங்கள் சரியாக செய்யணும். மரித்தவருக்கான ஞானஸ்தானம் திருச்சபையின் பிள்ளைகள். அப்போ மரித்த நிலைமையில தான் இன்னைக்கு உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஞானஸ்தானம் பெறுவது இது தேவ சித்தமா இருக்குது அன்புக்குரிய சகோதரர். அப்ப இப்படியாக இருந்து நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். ஏன் அப்படின்னா, நம்மை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யணும். நம்ம வந்து வாழணும். தொடர்ந்து அதனுடைய அன்றாட நம்முடைய ஜீவியங்கள் அது வந்து காண்பிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாள்ல நமக்கான ஒரு பாடமா இருக்குது. இதோ உம்முடைய பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வருவாராக. ஆமென்.